அடுத்ததாக தமிழ் மகளிர் அமைப்பின் பொதுச் செயலாளர் சானியா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். வாழ்த்துரை வழங்க. அவை சார்ந்த யாவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். பல தமிழ் உறவுகளை வாழ வைத்துள்ள இந்த அமீரக மண்ணிற்கு வருகை தந்திருக்கும் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ரெப்ரசன்டிங் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் மிஸ்டர் நவாஸ் கனி அவர்களை வரவேற்பதில் தமிழ் மகளாக மிகவும் பெருமை கொள்கிறேன். மேலும் அமீரக அரசு மற்றும் துபாய் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட தமிழ் பெண்கள் மற்றும் குடும்ப அமைப்பின் பொதுச் செயலாளராக தங்களை வரவேற்பதில் கூடுதல் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். திரு நவாஸ் கனி அவர்களை பற்றி இங்குள்ள அனைவரும் அறிந்ததே. நம்மில் ஒருவராகத்தான் எப்பொழுதும் பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஜூன் 1ஆம் தேதி 2019ஆம் ஆண்டில் விகடனில் வெளிவந்த அவரது கட்டுரையின் தலைப்பே அவரது ஒட்டுமொத்த சமூக பணி மற்றும் அரசியல் ஈடுபாட்டினை சாலச் சிறப்பாக பிரதிபலித்துள்ளது. ஏனையர் அனைவரும் வாசித்திருப்பீர்கள் என நம்புகிறேன். வாசிக்காதவர்களுக்காக அந்த கட்டுரையின் தலைப்பு பணம் கொடுத்த வெற்றி அல்ல, ஜனம் கொடுத்த வெற்றி. நவாஸ் கனி நறுக். நறுக் என்பது பத்திரிகை மொழியாக இருக்கலாம். ஆனால் அந்த கட்டுரையை வாசித்த அனைவருக்கும் தெரியும், அந்த கட்டுரை முழுவதுமாகவே ஒரு நறுக்கு தான். வெற்றி என்பது எட்டி பிடிப்பதிலும் அதனை கெட்டியாக பற்றி கொள்வதிலும் தான் உள்ளது. எஸ்டி கொரியர் முதல் தேர்தல் களம் வரை அவரது பரிணாம வளர்ச்சி ஒப்பற்றது. பலருக்கும் அமைதியாக பல உதவிகளை செய்வதிலும் பலருக்கு தொழில் ரீதியாகவும் மற்றும் முன்னேற பல வழிகளை வழிவகுப்பவர். இவையெல்லாம் ஒரு நாள் கனவாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? அல்ல. சுதந்திர போராட்ட காலம் தொட்டு இவர்களது குடும்பத்தினர் வம்சா வழியாக சமூக நல அக்கறையும் சமுதாயத்தின் மேல் சீரிய நல்ல தொலைநோக்கு பார்வையும் கொண்டவர்கள். அதன் படிமமாகத்தான் கன்னிராஜபுரம் அமைந்தது. அதுவே இன்று மருவி அந்த ஊரின் பெயர் கன்னிராஜபுரம் என்றும் ஆகிவிட்டது. அந்த குடும்பத்தின் இளைய வாரிசுதான் நம்முடைய மதிப்பிற்குரிய நவாஸ் கனி அவர்கள். இப்படி நம்மில் ஒருவரை இன்று நாம் அனைவரும் மதித்து கொண்டாடும் வண்ணம் இந்த ஒன்று கூடலை ஏற்பாடு செய்துள்ள நமது அன்பின் தாகா அண்ணா அவர்களுக்கும் அவர்களது குழு சார்ந்த அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்கள் மற்றும் குடும்ப அமைப்பின் செயலாளராக இருந்துவிட்டு பல பெண்களுக்கு அமீரகத்தில் மட்டுமல்லாமல் உலகளாவிய பல பெண்களுக்கு முன்னோடியாகவும் ரோல் மாடலாகவும் இருந்து வரும் அயன் லேடிக்கு நன்றி கூறாமல் என்னால் இங்கிருந்து இறங்க முடியாது. எந்த ஒரு நற்காரியம் நடந்தாலும் விழா என்றாலும் மிகவும் உறுதுணையாக பக்கபலமாக இருக்கும் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் ஜெயந்திமாலா சுரேஷ் அவர்களுக்கு மிகவும் நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். So let's all celebrate this day together very proudly. இங்கு குழுமி இருக்கும் அமீரக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வணக்கமும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. பொதுச் செயலாளர்கள் அங்கு எம்பி அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் மலர்கொத்து கொடுத்து கௌரவப்படுத்துகிறார்கள்.